ராகவும் அபியும் வந்து மனசு விருப்பம் இல்லாமல் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை ராகவ் வந்து அபிய ரொம்ப மிரட்டுறாரு. அதே மாரி அபி வந்து எல்லார் முன்னாடியும் நடிக்கணும். நல்ல ஒரு புருஷன் பொண்டாட்டியா. ஆனா ரூம்க்குள்ள வந்து நீ யாரோ, நான் யாரோ அப்படின்லாம் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு அபிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தொடர்ந்து வந்து அபிய வந்து எல்லார் முன்னாடியும் வந்து அப்படியே நல்லா வந்து கொஞ்சுறதும், அப்புறம் வந்து ரூமுக்கு வந்து அபிய திட்டுறதுமா இருக்காரு. இதனால அபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா, அங்கேயும் வந்து அபிய வர வேணாம்னு சொல்றாங்க. நீ அங்க தாம்மா இருக்கணும். அதாம்மா உன் வாழ்க்கை. அவன் தான் உன் புருஷன். அந்த வீடு தான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்டு அபி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்தால் இங்கேயும் வரவிட மாட்டேங்கிறீங்க, அங்கேயும் வந்து இருக்க முடியல என்னால், நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பேக்கை தூக்கிட்டு வந்து போகிறாங்க. போனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது. சே என்னடா இது, எங்கேயுமே போக முடியல, யாருமே கூடமே இருக்க முடியல, நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஒரு ஒரு பெரிய பாறை மேலே போய் நிற்கிறாங்க. சே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தா, ஆனால் அவளை நாங்கள் திட்டி அமிச்சதால அவங்க வந்திருக்கவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அபியோட அம்மா அப்பா இல்லை அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. உடனே வந்து சரி அபி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி போகிறார் ராகவ். எல்லா இடத்துலையுமே பார்க்குறாரு, இல்லவே இல்லை. ஒருவேளை நம்ம ரொம்ப திட்டதால இவர் ஏதாவது தவறான முடிவுக்கு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இங்கே வந்து அபி பாறைக்கு மேலே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப டென்ஷனாக சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எல்லாம் அந்த டென்ஷன் பார்ட்டியை சொல்லணும், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காரு. நம்ம வீட்லேயும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, நம்ம என்ன தான் பண்ணுறது, நான் ஏன் வந்து தவறான முடிவுக்கு போனோம், நான் வந்து எதை தப்புமே செய்யலை, நான் எதுக்கு பண்ணணும், அவர் என்னமோ நான் தப்பு செஞ்சுட்டேன்றாரு, என்ன தப்புன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட வந்து திட்டுறாங்க சாமியை. நீ அம்மன் சாமி தானே, உன்னை வந்து உன் வீட்டுக்காரரை திட்டினா உனக்கு கோவம் வருமா வராதா, அந்த கோவம் தான் எனக்கும் வந்திருக்கு, என்னை சும்மா அவர் திட்டிகிட்டே இருக்காரு, அதனால தான் நான் டென்ஷன் ஆகிட்டேன். இப்போது நான் திரும்பி போகவே போகிறதில்ல, நான் போனால் தான் அவர் திட்டுவார், நான் போகாமல் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. ஐயோ பசிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்த்தா அங்கே வந்து பிரசாதம் வந்து போட்டுட்ருக்காங்க. அப்பாடா பசிக்கு பிரசாதம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை வாங்கி சந்தோஷமாக வந்து சாப்பிட போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. இந்த கோயிலில் போய் பார்க்கலாமா, இந்த கோயிலில் அபி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அபியோட ஸ்லிப்பர் வந்து அங்கே இருக்குது. அபி அப்போ இந்த கோயிலுக்கு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வர எல்லா இடமும் தேடுறாரு, அபியை காணோம். எங்கே போயிட்டா இவ அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அபி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ராகவை பார்த்துறாங்க. ஐயோ இவர்கிட்ட மாட்டிடும், அவர் தான் மறுபடியும் அந்த நரகத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், வேலைக்கே ஆகாது, நம்ம எப்படியாவது ஒழிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஒழிஞ்சிட்டு, அப்பாடா ஒழிஞ்சிட்டோம் எப்படியோ, அவர் எப்படியும் நம்மளை தேட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. கரெக்டாக வந்து கை யாரோ பிடிக்கிறாங்க. ஏன் அவனுக்கு அறிவு இருக்கா, நான் நிம்மதியாக சாப்பிடலாம் நினச்ச பிரசாதத்தை வந்து கையை பிடிக்கிறேன், ஏரியா கையா அப்படின்றாங்க. பார்த்தா வந்து நிற்கிறார் ராகவ் பார்த்துட்டு ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்னை நிம்மதியாக சாப்பிட விட்றீங்களா, உனக்கு ரொம்ப முக்கியமா, நாங்கள் எங்கெல்லாம் நீ காணோன்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து எல்லா இடத்தையும் தேடி கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் வந்து இங்கே வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நான் நிம்மதியாக நம்ம பிரசாதம் கூட சாப்பிட முடியாதா, உங்களுக்கு தேவைன்னா அங்கே கொடுக்குறாங்க போய் வாங்கி சாப்பிடுங்க, சும்மா தொல்லை பண்ணாதீங்க அப்படி சாப்பிட போகிறாங்க. நிறுத்துறியா இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள் அந்த நரகத்துக்கு நான் வரவே மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அதெல்லாம் தெரியாது, நீ வந்து தான் ஆகணும், நான் வர முடியாது சொன்னால என்னை விடுங்க நிம்மதியாக. யோசிக்கிறாங்க, இவர்கிட்ட தப்பிக்கணும்னா வேறு வழியே கிடையாது, நடித்து தான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பிரசாதம் சாப்பிட்டுட்டு வரேன், சரி சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து ராகவுக்கு ஃபோன் வருது. அப்பாடா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் இன்னொரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு பிரசாதம் சாப்பிட்றாங்க. அப்போ ராகவ் வந்து பிடிச்சிடுறாரு. இந்த ஆள்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா முடியவே மாட்டேங்குது, நான் வர முடியாது சொன்னல, என்னை ஏன் தொல்லை பண்ணுறீங்க அப்படின்றாங்க. கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு வருது, என்ன இது இப்படி இழுத்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லோரும் வாங்க, அம்மா அக்கா எல்லோரும் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அபி சும்மா அப்படின்னோடனே, இந்த ஆள் என்னை வந்து எப்படியாவது தூக்கின்னு போக பார்க்குறான், தயவுசெய்து எல்லோரும் காப்பாற்றுங்க, என்னப்பா ஒன்றும் முடியல அவனுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் அடிக்க வராங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள் இந்த பொண்ணோட வீட்டுக்காரன் நான், போய் சொல்கிறாரு வேணா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாரு. பார்த்தோன்னா ஓ அப்படியா கோச்சின் வந்துட்டா அதனால தான் அப்படின்னோடனே, சரிப்பா கோச்சின் வந்த பொண்ணாட்டி பத்திரமா கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னோடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்படியாப்பா கூட்டின்னு போவா, தூக்கின்னு போப்பா அப்படின்னோடனே தூக்கின்னு போகிறாரு. இது முடியுது.